யாரு? நான் எதிர்த்த வீட்டுக்கு தான் புதுசா குடி வந்திருக்கோம். சரி, என்ன வேணும்? கொஞ்சம் சக்கரை கிடைக்குமா? ஒரு நிமிஷம் இருங்க. மா, இங்க வாங்கம்மா. மா, யாரோ வந்திருக்காங்க. சொல்லுங்கம்மா. இல்லம்மா, நேத்து நைட்டு தான் எதிர்த்த வீட்டுக்கு குடி வந்தோம். ஓ, நம்ம ஈபிகார் வீட்டுக்கு குடி வந்திருக்கீங்களா? வாமா, உள்ள வா. இல்லம்மா, பரவாயில்ல, கொஞ்சம் சக்கரை மட்டும் தரீங்களா? என் வீட்டுக்கார் வேலைக்கு போயிட்டு வந்ததும் நான் திருப்பி கொடுத்துறேன். அதுல என்ன இருக்கு, குடு, எடுத்துட்டு வா. இந்தாம்மா. ரொம்ப நன்றிம்மா. சபரே, கவுசி வீட்டுல போய் கொஞ்சம் கடுகு வாங்கிட்டு வா. மா, எதுக்குமா அங்கெல்லாம் போயிட்டு? நான் வேணா ஆன்லைன்ல ஆர்டர் போடுறேன், வாங்கிக்கோ. கொஞ்சம் தாண்டா வேணும், அதுக்கு எதுக்கு ஆர்டர் போடுறேன்? வாங்கிட்டு வா போ. என்னம்மா நீ வேற. ஏங்க ஏங்க, சொல்லுங்க. நான் இந்த பக்கத்து வீட்டுல தான் இருக்கேன். அம்மா கொஞ்சம் கடுகு வாங்கிட்டு வர சொன்னாங்க. உமாக்கா பையனா? கௌசி, கடுகு எடுத்துட்டு வா. அதோ வரேங்க. கூட அண்ணனுக்கு. இந்தாங்கண்ணா. போதுமா, வேற ஏதாச்சும் வேணுமாண்ணா? தேங்க்ஸ். அப்படியே போய் கவுசி வீட்டுல ஒரு 6 முட்டை வாங்கிட்டு வா. மா, என்னம்மா எப்ப பார்த்தாலும் உங்க வீட்டுல ஏதாச்சும் ஒன்று வாங்கிட்டு சொல்லிட்டே இருக்கீங்க? வாங்கிட்டு வாங்கடா, எல்லாத்துக்கும் கேள்வி கேட்பேன். அம்மா, நான் வாங்கிட்டேன் தான். எடுத்துன்னு போய் உள்ள வச்சுட்டு வாடா. அம்மா, நம்ம வீட்டுல தான் முட்டை இருக்கேம்மா, அப்புறம் எதுக்கு அவங்க வீட்டுல போய் வாங்கிட்டு வர சொன்னேன்? அதெல்லாம் ஒரு காரணமா தான்டா வாங்கிட்டு வர சொன்னேன். என்ன காரணம்? ஏய், நம்ம கவுசி இருக்கால, அந்த பொண்ணு அன்னன்னைக்கு சமைக்கிற பொருளை அன்னன்னைக்கு போய் வாங்குறா. ஒரு பொருளுக்கும் ஒரு தடவை கடைக்கு போக முடியுமா சொல்லு? அதுவும் இல்லாம நம்ம கவுசிக்கு இந்த தெருவில் ஹெல்ப் பண்ண யாருமே இல்லடா. அம்மா, நீ ஹெல்ப் பண்றதெல்லாம் நல்ல விஷயம் தான், உன வேணாம்லாம் சொல்லல. ஆனா எதுக்கு அவங்க வீட்டுல போய் தக்காளி வெங்காயம் வாங்கிட்டு வர சொல்ற? டேய், நம்ம கிட்ட டெய்லி வந்து ஏதாவது ஒரு பொருள் கேட்கறதுக்கு அந்த பொண்ணு கூச்சப்படுவாள்ல. நாமளும் ஏதாவது வாங்கினோம்னா தானே அந்த பொண்ணு கூச்சம் இல்லாம வந்து வாங்குவா. எப்பவுமே ஏற்றத்தாழ்வுன்றதே இருக்கக்கூடாது. நம்ம சொந்தக்காரங்களை விட அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க தாண்டா நம்ம ரொம்ப அன்பா இருக்கணும். ஜாதி மதம்லாம் பார்க்க கூடாது. அவங்களுக்கு ஒண்ணுன்னா நம்ம போய் நிக்கணும். புரியுதா? புரியுதுமா.